ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் நம்ம பெசரெட்டு, அதாவது பச்சை பயிறு தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த மாவு கொஞ்சம் மீதி இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து பணியாரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பணியாரம் செய்யும் போது மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நல்லா உங்களுக்கு ஸ்பஞ்சியாக வரும். கூடவே வந்து தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா ஃப்ளேவராகவும் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மாவு மீதி இருக்குன்னா நீங்கள் வந்து பணியாரம் கூட இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது லஞ்சுக்கு சாதம், ரசம், கூடவே வந்து பீன்ஸ் வந்து கார்லிக் கறி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து பீன்ஸ்னால் அப்படியே பொரியல் மாதிரி செய்வோம் இல்லையா? இது வந்து கறி மசாலா தூள் போட்டு கடைசியாக வந்து தேங்காய், பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்கிறது. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாதத்தோட சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.